வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். பங்குச்சந்தைய ஒரு பெரிய கடல்னு நினைச்சுக்கோங்க. அதுல நீச்சல் அடிக்கணும்னா சும்மா குதிச்சிட முடியாது இல்லையா? நமக்கு ஒரு டைரக்ஷன் வேணும், ஒரு காம்பஸ் வேணும். அந்த காம்பஸ் தான் சரியான உத்திகள். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்விங் ட்ரேடிங்கிற கலையில மாஸ்டர் ஆகிறதுக்கு தேவையான 5 பவர்ஃபுல் ஆயுதங்களை பத்தி தான். சரி, இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டையே எடுத்துக்கலாம். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இருக்கு இல்லையா, அதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ரொம்ப நிதானமா பொறுமையா ஆடணும். ஆனா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படி இல்ல. அது ஒரு T20 மேட்ச் மாதிரி. ஒரே நாள்ல அதிரடியா ஆரம்பிச்சு அன்னைக்கே முடிஞ்சிடும். அப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? அதுதான் இந்த ரெண்டுக்கும் நடுவுல வர்ற ஒரு நாள் போட்டி. அதாவது ஒரு ட்ரேட சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள் வரைக்கும் ஹோல்டு பண்றது. டெஸ்ட் மேட்சோட பொறுமையும் வேணும், T20யோட வேகமும் வேணும். இதுதான் அந்த ஸ்வீட் ஸ்பாட். இன்னைக்கு இந்த விளக்கத்துல இந்த ஒரு நாள் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு தேவையான 5 சக்தி வாய்ந்த கருவிகளை நீங்க கத்துக்க போறீங்க. இந்த கருவிகள் உங்ககிட்ட இருந்தா நீங்க சார்ட்ட பார்த்து ஜோசியம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சார்ட்டே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளோட முதல் கருவிக்குள்ள போலாம். இதோட பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு. ஆனா பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். நாம இத மேஜிக் நம்பர்ஸ்னு கூப்பிடலாம். ஏன்னா இயற்கையில, பூக்கள்ல, நம்ம உடம்புலன்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த எண்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட நகர்வையும் கணிக்க உதவுதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு பந்த மேல இருந்து கீழே போட்டா அது தரையில பட்டு அப்படியே பழைய உயரத்துக்கே திரும்பி போகுமா? இல்ல, அது கொஞ்சம் தூரம் எழும்பிட்டு அப்புறம்தான் மறுபடியும் கீழே வரும். மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஒரு ட்ரெண்ட்ல நேரா போகாது, கொஞ்சம் பின்வாங்கி அதுக்கப்புறம் தான் தன்னோட பயணத்தை தொடரும். இங்க தான் அந்த மேஜிக் நம்பர்ஸ் வருது. 23.6%, 38.2%, அப்புறம் 61.8%. இது கூட சைக்கலாஜிக்கலா ரொம்ப முக்கியமான 50% லெவலையும் சேர்த்துக்கணும். விலை ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இந்த லெவல் ஏதாவது ஒண்ணுல வந்து நிக்கும்போது நிறைய ட்ரேடர்ஸ் அங்கதான் கவனம் செலுத்துவாங்க. அதனால இது ஒரு நல்ல என்ட்ரி அல்லது எக்ஸிட் பாயிண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து நாம பார்க்க போற 2வது கருவி டெக்னிக்கல் அனாலிசிஸோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். இதுக்கு பேரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாம இத சிம்பிளா தரை மற்றும் கூரைன்னு சொல்லலாம். சரி, சப்போர்ட்னா என்ன? அது ஒரு தர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. விலை கீழே விழுந்துட்டே வரும்போது இந்த தர அத தாங்கி பிடிக்கும். ஏன்னா அந்த விலையில வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. பயர்ஸ் அங்க ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு கூரை. விலை மேலே ஏறிட்டே போகும்போது இந்த கூரை அது தடுத்து நிறுத்தும். ஏன்னா அந்த விலையில விற்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. செல்லர்ஸ் அங்க ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப ட்ரேடிங் டெக்னிக் ரொம்பவே சிம்பிள். என்ன பண்ணணும்? விலை வந்து தரையில பட்டு மேல திரும்பும்போது அவ்வளோதான், அது ஒரு பை சிக்னல். அதே மாதிரி விலை மேல போய் கூரையில இடிச்சு கீழே திரும்பும்போது அது ஒரு செல் சிக்னல். சிம்பிள் இல்லையா? ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னடா இது, எப்பவும் தரையில பட்டு மேல போகுமா, கூரையில பட்டு கீழே வருமா? ஒருவேளை அந்த கூரைய உடைச்சிட்டு விலை மேல போயிட்டா என்னாகும்? அதுக்கு பதில் இதுதான். எது ஒரு காலத்துல கூரையா இருந்து தடுத்துச்சோ அது இப்போ புது தரையா மாறி விலைய தாங்கி பிடிக்கும். இதுக்கு பேருதான் ரோல் ரிவர்சல். முன்னாடி தடையா இருந்தது இப்போ ஆதரவா மாறும். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். நம்மளோட 3வது கருவி சேனல் ட்ரேடிங். இத ஒரு ஆறு ஓடுறதோட ஒப்பிடலாம். எப்படி ஒரு ஆறு 2 கரைகளுக்கு நடுவுல ஓடுதோ அதே மாதிரி விலையும் 2 கோடுகளுக்கு நடுவுல பயணிக்கும். இதுல ஒரே ஒரு ரூல் தான் ரொம்ப முக்கியம். ஆறு போற திசையில தான் நீந்தணும், அதுக்கு எதிரா நீந்தக்கூடாது. அதாவது ட்ரெண்ட் மேல போகுதுன்னா சேனலோட கீழ்கோட்ல விலை படும்போது வாங்குங்க, ட்ரெண்ட் கீழே வருதுன்னா மேல்கோட்ல படும்போது வித்துருங்க. ட்ரெண்டோட ஃப்ரெண்டா இருங்க. சரி, எப்போ விலை அந்த சேனலோட கரைகளை உடைச்சிட்டு வெளியில போகுதோ அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது ட்ரெண்டோட திசை மாறப்போகுதுங்கிறதுக்கான முதல் அறிகுறியா இருக்கலாம். ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான வார்னிங் பெல். அடுத்து நம்மளோட 4வது கருவி சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ், அதாவது SMA. சில சமயம் சார்ட்ல விலை ரொம்ப மேலையும் கீழையும் குதிக்கும்போது நமக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி இரைச்சலெல்லாம் குறைச்சு ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்கறது தான் இந்த கருவியோட வேலை. இங்க நம்ம முயல் ஆம கதையை தான் யூஸ் பண்ண போறோம். 10 நாள் SMA ஒரு முயல் மாதிரி ரொம்ப வேகமா விலைக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா 20 நாள் SMA ஒரு ஆம மாதிரி மெதுவா ஆனா ரொம்ப நிலையான லாங் டேர்ம் ட்ரெண்ட காட்டும். சிக்னல் ரொம்பவே சிம்பிள்.
எப்போ அந்த வேகமான முயல் கோடு மெதுவான ஆமை கோட்டை கீழே இருந்து மேல கிராஸ் பண்ணுதோ அது ஒரு பை சிக்னல். அதே முயல் கோடு மேல இருந்து ஆமை கோட்டை கீழே கிராஸ் பண்ணுச்சுன்னா அது ஒரு செல் சிக்னல். இது ரொம்ப எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம லிஸ்ட்ல கடைசி 5வது கருவி மேக்டி. இத மார்க்கெட்டோட ஸ்பீடோமீட்டர்னு சொல்லலாம். ஒரு கார் எவ்வளோ வேகமா போகுதுன்னு ஸ்பீடோமீட்டர் காட்டுற மாதிரி ஒரு ட்ரெண்டோட வேகம், அதோட உந்துதல் எப்படி இருக்குன்னு இது நமக்கு காட்டும். இதுலயும் 2 கோடுகள் இருக்கு. ஒன்னு மேக்டி லைன், இன்னொன்னு சிக்னல் லைன். மேக்டி லைன் சிக்னல் லைனை கீழ இருந்து மேல கிராஸ் பண்ணுச்சுன்னா அது புலிஷ் சிக்னல், அதாவது வாங்குறதுக்கான நேரம். அதே மேக்டி லைன் சிக்னல் லைனை மேல இருந்து கீழே கிராஸ் பண்ணுச்சுன்னா அது பியரிஷ் சிக்னல், அதாவது விக்கிறதுக்கான நேரம். சரி, நாம பார்த்த 5 கருவிகளையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாமா? 1 ஃபிபோனெச்சி, அதாவது மேஜிக் நம்பர்ஸ். 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நம்ம தரை மற்றும் கூரை. 3 சேனல் ட்ரேடிங், ஆற்றின் ஓட்டம். 4 SMA, முயல் ஆமை கிராஸ்ஓவர். கடைசியா MACD, மார்க்கெட்டோட ஸ்பீடோமீட்டர். இப்போ உங்க கையில 5 பவர்ஃபுல் உத்திகள் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் 5 டூல் சொல்லிட்டேன்னு 5 ஒரே சார்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. அது தப்பான அணுகுமுறை. முதல்ல ஒன்னொன்னா எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எது செட் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சு அதுல மாஸ்டர் ஆகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க ட்ரேடிங் பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த சக்தி வாய்ந்த கருவிகள்ல எதை நீங்க முதல்ல எடுத்து மாஸ்டர் பண்ண போறீங்க? உங்க பதில கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ட்ரேடிங் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.